வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ மொபைல் காரன் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, யூசஸ் ஆஃப் ஓடிஜி கனெக்டர் வச்சு தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த ஓடிஜி கனெக்டர் வச்சு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்குறோம். ஆக்சுவலா வந்து ஒரு 5 யூசஸ் ஆஃப் ஓடிஜி கனெக்டர பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். என்னடா இந்த ஓடிஜி கனெக்டர்ல என்ன யூஸ் இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்ப்பஸ்க்கு இந்த ஓடிஜி கனெக்டர வச்சு நான் சொல்ற இந்த யூசஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நீங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகைத்துல உங்களுக்கு பயன்படும். ஓகேங்களா? நம்பர் 1 நம்ம பார்க்க போறது ஓடிஜி பென் டிரைவ் ஆக்சஸ் தாங்க. இதுதான் வந்து நம்ம ஜெனரலாவே மோஸ்ட்லி ஓடிஜி வச்சு பென் டிரைவ் ஆக்சஸ் மட்டும் தான் நம்ம நெறைய பேர் பண்ணுவாங்க. அதுதான் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சஸ். இது எதுக்கும் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஜஸ்ட் வந்து பென் டிரைவ போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஓடிஜி ஒரு ஒரு மொபைல்ல வந்து ஓடிஜி ஆன் ஆயிருக்கும். ஒரு ஒரு மொபைல்ல வந்து ஓடிஜி ஆன் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஓடிஜி வந்து ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். சில மொபைல் வந்து டைரக்ட்டாவே ஆக்சஸ் ஆகும். இப்ப நான் ஓடிஜி ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் பென் டிரைவ் போட்டோனே இந்த ஓடிஜி அந்த இதில காட்டுது பார்த்தீங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டாஸ்லாம் இருக்கும். இது வந்து நம்ம பென் டிரைவ்ல இருந்து இதில காப்பி பண்ணுவோம். இதுலேருந்து நம்ம பென் டிரைவ் காப்பி பண்ணுவோம். இந்த ஆக்சஸ வந்து நம்ம ஜெனரலாவே பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து தான் நம்ம மோஸ்ட்லி ஓடிஜிக்கு யூஸ் பண்றோம். இத தவிர்த்து இன்னும் ஒரு 4 டைப் இருக்கு. இதுல வந்து செகண்ட் டைப் என்னன்றத நம்ம பார்ப்போம். செகண்ட் டைப் என்னன்னா, நம்ம வந்து இந்த மவுஸ வந்து மொபைலோட வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். இது எதுக்கு இந்த செகண்ட் டைப் நம்ம சொல்றோம் அப்டின்னா, சில பேருக்கு வந்து இன்கேஸ் வந்து டச் ஏதாவது வேலை செய்யல. இப்ப என் மொபைல்ல டச் ஒர்க் ஆகுது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது டச் வேலை செய்யல. இப்ப சுத்தமாவே ஒர்க் ஆவாம இருக்கும். இல்லன்னா ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆவாம இருக்கும். அப்டி இப்ப இங்க ஒரு பட்டன் அமுக்குறீங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒர்க் ஆவல. இந்த நம்பர்ஸ் வந்து ஏதாவது குறிப்பிட்ட டைம் எங்கேயாவது ஒர்க் ஆவல அப்டின்னா, நீங்க இந்த ஓடிஜிய இந்த மவுஸ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ம். கனெக்ட் பண்ணிட்டு, இப்போ இதில கனெக்ட் பண்றோம். இப்போ பாருங்க, நம்ப மவுஸ வச்சே வந்து இப்ப நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு டச்சாவே உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம சப்போஸ் ஏதாவது டேட்டா வேணும், டச் ஒர்க் ஆவல அப்படின்னா, நம்ப இந்த மவுஸ வச்சு நம்ம வந்து டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. ஓகேங்களா? இதுக்கு 3 டைப் என்னன்றத இப்ப சொல்றேன். 3 டைப் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஓடிஜிலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹப்ப கனெக்ட் பண்ணி 3த்தையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது மவுஸு அண்ட் கீபோர்ட் அண்ட் பென் டிரைவ். இது 3மே வந்து நம்ம இதில கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது 3மே வந்து அட் டைம் வந்து ஆக்சஸ் ஆகும். ஓகேங்களா? இப்ப நீங்க இப்ப சுத்தமாவே டச்சே ஒர்க் ஆகல அப்டின்னா, நீங்க மவுஸ வச்சு ஒரு டச் மாரி இப்டி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலருந்து நீங்க இப்டி ரிமூவ் பண்ணீங்க. இங்க மேல போயிட்டு டச் பண்ணுங்க. அண்ட் கீபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கீபேட் மூலியமா அப்டி ஃபைல் அப்டின்னு டைப் பண்ணுங்க. ஃபைல். ஓகேங்களா? வந்துருச்சா? இப்ப இதுல போயிட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஓடிஜி ஆன் பண்ணியிருக்கனால, இந்த ஓடிஜி இதுவும் நம்மளுக்கு இத காட்டுது. இப்ப நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னா, இத மட்டுமா எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே தெரியுது, டச் எதுவுமே வேலை செய்யல அப்டின்னா, இல்ல ஒரு பாயிண்ட்ல மட்டும் உங்களுக்கு டச் வேலை செய்யுதுன்னா, நம்ம இது மூலியமா ஆக்சஸ் பண்ணி, நம்மளோட டேட்டா வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 டைப். இதுவும் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம 4வது டைப்பா பார்க்கலாம். 4வது டைப்பு. 4வது டைப் என்னன்னு சொன்னா, இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு நம்ம சார்ஜ் ஏத்தப் போறோம். அதாவது ரிவர்ஸ் சார்ஜிங்க யூஸ் பண்ண போறோம். ரிவர்ஸ் சார்ஜிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு பவர் பேங்க் மாரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு இந்த ஓடிஜிய வச்சு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ டைரக்ட்டா டைப் சி இந்த டைப் சியோ அத வச்சு பண்ணலாம். இல்ல ஓடிஜி கனெக்டர் யூஸ் பண்றோம். இந்த ஓடிஜி கனெக்டர்லேருந்து இப்போ யூஎஸ்பி போடுறோம். இதுலேருந்து நம்ம இந்த சைடு வந்து டைப் சி நீங்க டைப் சி கேபிள்னா டைப் சி கேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல மைக்ரோ எஸ்பினா மைக்ரோ எஸ்பி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போடுறது மைக்ரோ எஸ்பி. நீங்க டைப் சி வச்சிருந்தீங்கன்னா டைப் சி போட்டுக்கங்க. ஓகேங்களா? இது போட்டிங்கன்னா இப்படி உங்களுக்கு ஒரு பவர் பேங்க் மாரி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது ஓடிஜி தான் இல்ல. ஓடிஜி வந்து நம்ம டைப் சி கனெக்டர் இல்லாதனால நம்ம ஓடிஜி யூஸ் பண்ணுறோம். இது டேரெக்ட்டா கூட நீங்க டைப் சி டூ மைக்ரோ எஸ்பி வச்சிருந்தா யூஸ் பண்ணலாம். இல்ல இதுமாரி நம்ம கனெக்டர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய பேருக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குனு ஏதாவது ஒரு மொபைல்லேருந்து கரண்ட்டும் இல்ல, பவர் பேங்க்ல எதுவுமே இல்லன்னா, இந்த மாரி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது மட்டும் கிடையாது. நீங்க மொபைல் தான் சார்ஜ் பண்ணணும்னு கிடையாது. இதில வந்து இன் கேஸ் நீங்க வந்து ஒரு ஏர்பாட்ஸ் வச்சிருக்கீங்க. ஏர்பாட்ஸை சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலும், நம்ம இந்த மெத்தட் மூலிமா நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுதுங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஓடிஜின்ற ஆப்ஷனை அதில் ஆன் பண்ணியிருக்கணும். ஆன் பண்ணா தான் உங்களுக்கு இந்தமாரி ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். இது ஒரு டைப். எமர்ஜென்சியா நம்ம ஒரு பவர் பேங்க் மாரி நம்ம இந்த ஓடிஜி ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணி பவர் பேங்க் மாரி ரிவர்ஸ் சார்ஜிங்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஓடிஜி ஆப்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இது ஒரு டைப்பு. 5வது டைப் என்னன்றத பார்ப்போம். டைப்பு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி லைட்டு மாரி யூஎஸ்பி லைட் ஒண்ணு இருக்கு. இத வந்து நம்ம இன்கேஸ் கரண்ட் பவர் சப்ளை இல்லன்னா, நம்ம இந்த டைப்பை யூஸ் பண்ணி நம்ம எமர்ஜென்சி லைட் மாரி வேணாலும் இந்த ஓடிஜிய நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
இந்த 5 டைப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சாலும், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.